रेडियो सिटी पॉडकास्ट, रेडियो सिटी पॉडकास्ट। लव शॉट बाय लव गुरु, ओनली ऑन रेडियो सिटी। எதிரி வெளியிருந்து வந்தா பரவாயில்ல, நம்ம தலைக்குள்ளேயே குத்தகைக்கு குடியிருந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்து. இது ரேடியோ சிட்டி. நான் உங்கள் லவ் குரு. நான் அவரை சந்தித்து ஒரு 5 வருஷம் ஆகுது. ஆரம்பத்தில் அவருக்கு தான் என்ன பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப். அவர் சொன்னார் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இந்த வீட்டுக்கு அடங்கின அடக்க ஒடுக்கமான பொண்ணு அப்படின்வாங்க இல்லையா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்னையே வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தேன். ஸோ இவர் இதை சொல்லவும் ஒரு நிமிஷம் படபடன்னு ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஆன்ஷியஸாக இருந்துச்சு, கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் கரெக்டாக தப்பா, இதெல்லாம் தேவையா இல்லையா அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னான், சரிடி லவ் தானே பண்ணுறேன்றாரு, பழகி தான் பாரேன் அப்படின்னா. ஸோ நாங்கள் இனிஷியலாக லவ் பண்ணணுன்னு ஆரம்பிக்கலை, நண்பர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஃபாஸ்ட்டாக எல்லா விஷயமும் நடந்துச்சு. நாங்கள் பேச ஆரம்பித்து ஒரு சில மாதங்கள்லேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அப்போலேருந்து எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. 5 வருஷம் எப்படி போச்சுனே தெரில. நிறைய சோகமான நினைவுகள், நிறைய சந்தோஷமான நினைவுகள், இதுக்கு நடுவில் கோவம், சண்டை, அது இதுன்னு நல்லா போச்சு. எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கல்யாண பேச்சு ஆரம்பித்தாங்க. இப்போ சரி இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போட்டோன்னு தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். எவ்வளோதான் நம்ம கொஞ்ச நாள் போட்டுன்னு சொன்னாலும் ஓரளவுக்கு தானே, அதுக்கு மேலே அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த பாருங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் வீட்டில் பேசலாமா, ஒத்துப்பாங்களா இப்படின்லாம் பேச ஆரம்பித்தோம். இதுக்கப்புறம் அவர் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினார். இனிஷியலாக எல்லா அப்பா அம்மா மாதிரியே லவ் மேரேஜுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க. ஒரு சில சண்டைகளும் வந்துச்சு. கொஞ்ச நாள் 2 பேரும் பேசாமலாம் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஃபைனலாக அவர் ரொம்ப அழுத்தமாக சொன்னதுனால சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் அவர் தான் முதல் பையன். அவர் கீழே ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் மூத்த பையன்ற முறையில் அவர் பேச்சு ஓரளவுக்கு ஈடுபடும். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எப்படியோ அவங்க வீட்டில் பர்மிஷன் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது பேச வேண்டியது எங்கள் வீட்டில். இதை எப்படி எங்கள் வீட்டில் போய் தொடங்குறது, என்ன சொல்லலாம், எப்படி சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நானும் அவர் மட்டும் இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் எல்லாரையும் வச்சு டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். நான் ஏற்கனவே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் எங்கள் அப்பா ரியாக்ட் பண்ண அளவுக்கு ஒரு எதிர்ப்பு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை. அது மேபி அவரோட வீட்டில் ரொம்ப ஸ்மூத்தாக போனதுனால எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி ஸ்மூத்தாக போயிடுமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மனசில். அப்போ ஃபஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் ஃபெயில். 2வது வாட்டி அவரே வீட்டுக்கு கூப்பிட்டேன். அவரே உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாருப்பா, பேசுவீங்களா அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனால் சரி போனால் போது, வர சொல்லு அப்படின்னாரு. அவர் வந்தார், பேசினார், எல்லாத்தையும் சொன்னார். அவங்க குடும்பத்தை பற்றி சொன்னார். அவங்க வீட்டில் ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொன்னார். இதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அப்பா சரி தம்பி வந்ததுக்கு ரொம்ப நன்றி, கூடிய சீக்கிரத்தில் நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்ட்டு அவர் அனுப்பி விட்டுட்டார். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, எப்படி இந்த சிச்சுவேஷனை மாற்றுறது, இதுக்கு மேலே என்ன சொன்னால் எங்கள் அப்பா ஒத்துப்பார், எப்படி சொன்னால் ஒத்துப்பார் அப்படின்னு பல ஐடியாஸ்லாம் எங்கள் மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இதெல்லாம் ஓரளவுக்கு காமாவதுக்குள்ளே எங்கள் அப்பா இன்னொரு வேலையை பார்த்துட்டாரு. யார்கிட்டயோ சொல்லி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டார். ஒரு நாள் நான் ஆஃபீஸ் போக வேண்டியது, இல்லை இன்றைக்கி ஆஃபீஸ் போவேன், நம்ம லீவ் போட்டுரு அப்படின்னாரு. என்னாச்சு அப்படின்னா, இல்லை வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி நானும் லீவ் போட்டுட்டேன். வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுக்கோமா, அவங்க வராங்க இல்லையா, நல்லா இருக்காது அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. சரி ஆனாலும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டேன். கரெக்டாக அவங்க வீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு நகையெல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்து, இதை போட்டுக்கோமா, பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் கோவம், இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த கடுப்பில் கண்ணில் அப்படியே கண்ணீர் வலிய ஆரம்பிச்சிருச்சு. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னம்மா இது அப்படின்னா, உங்கள் அப்பா தாம்மா பண்ணாரே, என்னதும் கேட்காத,
இப்போதைக்கு இதை பண்ணிவிடு, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னாங்க. இல்லாட்டி வந்தவங்க முன்னாடி வீட்டு மானம் கேட்டுரும். நானும் அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே போய் அந்த மாப்பிள்ளைக்கு காஃபியெல்லாம் கொடுத்தேன். எல்லாம் முடிஞ்சுது. அவங்க கிளம்புனாங்க. எங்கள் அப்பா கிட்ட கத்துறதா திட்டுறதா என்ன பண்ணுறதுன்னு சரியாக தெரியல. போய் கோவம் கலந்த ஒரு சோகத்தோட, பாதி அழுகையோட பாதி கத்தலோட எங்கள் அப்பா கிட்ட என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொன்னேன். உங்களுக்கு அவர் கூட என்னை சேர்த்து வைக்கிறதுல இஷ்டமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி கண்டவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து என்னை கொடுமைப்படுத்தாதீங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பா அந்த மாதிரி பேசினதே இல்லை. எப்போவுமே மரியாதை இல்லாமல் எதுவுமே சொன்னதில்லை. ஸோ நான் அன்னைக்கு பேசினதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு லெவலில் புரிஞ்சிருச்சு, சரி இதை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு. அதனால் அதுக்கப்புறம் வேறு மாப்பிள்ளையை பற்றியோ இல்லை கல்யாணத்தை பற்றியோ பெருசாக எதுவும் பேச்சு வரல. ஆனால் நான் என்ன சொன்னாலுமே நான் லவ் பண்ணுறவரை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு எங்கள் அப்பா அடம் பிடிச்சாரு. சரி இப்போதைக்கு இதை பற்றி பேச வேண்டாம், டைம் கொடுத்துடலாம், எப்போ நீங்கள் கன்வின்ஸ் ஆகிறீங்களோ அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஆனால் இப்போ கடந்த சில நாட்களாக என் மனசில் ஒரு சின்ன உறுத்தல். இது எதனால் அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு ஏதாவது கமிட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கா, கல்யாணம் ஆக போகுது அப்படின்றத நினச்சா ஏதோ ஒரு பயம் வருதா, இல்லை எனக்கு அவர் மேலே இருந்த காதல் குறைஞ்சிருச்சா, இல்லை இல்லாமல் போயிடுச்சா, இல்லை எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்கறதுனால என் மைண்டு டயர்டாயிருச்சா, என்னால் இதுக்கு மேலே சண்டை போட முடியலையா, இதில் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்குள்ள எங்கள் காதலை பற்றி சில டவுட்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது சரியா தப்பா அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இதை பற்றி என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஆனால் இது நடக்கிறது நார்மலான ஒரு விஷயந்தான் அப்படின்றது மட்டும் புரியுது. இப்போதைக்கு என் மனசில் நிஜமாலுமே என்ன இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிற அந்த ப்ராசஸில் நான் இருக்கேன். அதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவில் ஒரு வேளை அவர் இல்லை அப்படின்னா அதை அவர்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் இதே ஸ்டேட் ஆஃப் மைண்டில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறது ஒரே ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி யோசிக்கிறதும் இப்படி ஃபீல் பண்ணுறதும் வந்துட்டு ரொம்ப நார்மலான விஷயங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தால் தான் அந்த முடிவு சரியான ஒரு முடிவாக இருக்கும். அதனால் இதை பார்த்து பயப்படாதீங்க, இதை பார்த்து வருத்தப்படாதீங்க. எல்லாமே சரியாக நடக்கும். ஆனால் அதை நடத்த வேண்டியது நம்ம கடமை. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்து. இது ரேடியோ சிட்டி. நான் உங்கள் லவ் குரு. Love Shots by Love Guru. Only on Radio City. Radio City Podcast. Radio City Podcast.